வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே பிசாசை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசு திருடுகிறவன், பிசாசு கொள்ளுகிறவன், பிசாசு அழிக்கிறவன் என்று அவர் சொல்லுகிறார். பிசாசு யாரா? கொள்ளுகிறவன் என்று சொல்லுகிறார். சரி, பிசாசு யாரை கொள்ளுகிறான்? பிசாசு பிள்ளைகளை கொள்ளுகிறான், மனிதர்களை கொள்ளுகிறான். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலே அங்கே நான் வாசிக்கிறோம். அந்த பிள்ளையினுடைய தகப்பன் அவன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, இவனை கொல்லும்படி இந்த பிசாசு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் இவனை தள்ளிற்று என்று அவன் அங்கே சொல்லுகிறான். இவனை கொல்லும்படிக்கு. அப்ப பிசாசு என்ன பண்ணுகிறான்? பிள்ளைகளை கொல்ல பார்க்கிறான், வாலிபர்களை கொல்ல பார்க்கிறான், வயோதிபர்களை கொல்ல பார்க்கிறான். பிசாசு கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் சாவு நடக்கிறதோ, எங்கெல்லாம் மரணங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அழிவுகள் நடக்கிறதோ, அங்கெல்லாம் பிசாசு அதற்கு பின்னாக இருக்கிறான். அதற்கு பின்னாக இருந்து பிசாசு கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்த உடனேயே கர்த்தர்தான் என்று என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்ட கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவுகள், நாசமோசங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், பாருங்க, சாவுகள், இவைகளுக்கு பின்னதாக பிசாசு இருக்கிறான். ஒன்று பாவம்தான் அதற்கு காரணமாக இருக்கிறது, இரண்டாவதாக பிசாசு காரணமாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு அவர் மனிதனாக வந்தார் என்று சொன்னால், மனிதர்களை வாழ வைப்பதற்காக, குடும்பங்களை வாழ வைப்பதற்காக, பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக தான் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே அவர் என்ன சொல்கிறார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவர் எப்போ மனுஷனை வாழ வைப்பாரு? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கெட்டு போய் தானே கிடக்குறாங்க, எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் படுத்தானே கிடக்குறாங்க, எத்தனையோ பேர் இந்தந்த நிலைமையில் இருக்கிறாங்கல்ல. ஏன் கர்த்தர் அவங்களெல்லாம் வாழ வைக்கல? நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கும், இந்த வாழ்வு பரிபூரணப்பட வந்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் போய் இவர்களெல்லாம் வாழ வைக்க வேண்டியதானே? ஆண்டவர் போய் இவர்களெல்லாம் வாழ வைக்க வேண்டியதானே? ஏன் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இதற்கு சத்திய வேதம் நமக்கு பதில் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை எப்பொழுது வாழ வைப்பார் என்று சொன்னால், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவன் என்னோடு கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய இதய கதவை அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் தட்டிக்கொண்டே இருக்கிறார்? அவன் மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனுடைய இதய கதவை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் உள்ளத்தை திறந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை வாழ வைப்பார்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இதய கதவை திறக்கிறார்களோ, இந்த உள்ளத்தை திறக்கிறார்களோ, இயேசுவே நீரே என் ஆண்டவர், எனக்கா கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், என் பாவங்களுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், என் சாபங்களை சுமந்தீர், என் வியாதிகளை சுமந்தீர், என் தரித்திரத்தை சுமந்தீர், ஆண்டவரே இயேசுவே என்னை விடுதலையாக்க, என்னை காப்பாற்றும், இரத்தத்தினால் என்னை கழுவும், உடைய பிள்ளையா என்னை மாற்றும், என் உள்ளத்திலே வாரும், என்னை வாழ வையும் என்று யார் தனிப்பட்ட விதத்திலே உள்ளத்திலே அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்வார், வாழ வைப்பார். ஆமென்.
ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தளவிதியை மாற்றுகிறார், பீடைகளை மாற்றுகிறார், தரித்திரத்தை மாற்றி அமைக்கிறார், குடும்பங்களை தலை துவங்க பண்ணுகிறார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வெற்றிக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என்ன செய்யும்? பெருக பண்ணும். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே நாம் 9 காரியங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனை காரியங்களை பார்த்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை இதை செய்து, தேவனுடைய வார்த்தை இதை செய்து, தேவனுடைய வார்த்தை இதை செய்து என்று பாருங்க, கிட்டத்தட்ட 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக 9வது காரியத்தை நாம் பார்த்தோம். 9வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இதை ரொம்ப தெளிவாக ஆழமாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 10வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, 10வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 10வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிறது. என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆயுள் சக்கரத்தை நீடிக்க பண்ணுகிறது. எதை நீடிக்க பண்ணுகிறது? ஆயுள் சக்கரம். எதை? ஆயுள் சக்கரம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதை நீடிக்க பண்ணுகிறது? நம்முடைய ஆயுள் சக்கரத்தை, நம்முடைய வாழ்நாட்களை, நம்முடைய வருஷங்களை நமக்கு கூட்டி தருகிறது, நமக்கு பெருக பண்ணுகிறது. எத்தனை பேர் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்குன்னு விருப்பப்படுறீங்க? சிலர் கையவே தூக்கலை. ஒருவேளை பரலோகத்துக்கு சீக்கிரம் போயிருந்து சொல்லி எதுவும் பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் போகணும்னு நினச்சாலும் கொஞ்சம் போக முடியாது. நாங்களும் உங்களை விடுற மாதிரி ஐடியா இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? சீக்கிரமாக அடக்காரம் நடத்துறதுக்கு நான் விருப்பப்படலை. எல்லாம் இருக்கிறீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உயிரோட இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறாரு. ஊழியக்காரராக நாங்களும் என்ன செய்கிறத விரும்புகிறோம். இருந்து என்ன பாஸ்டர் பண்ண போகிறோம்? இவங்க கூட சேர்ந்து மாரடிக்கிறதுக்கு, களவாணி பயல்கள் கூட சேர்ந்து, திருட்டு பயல்களோட சேர்ந்து நம்மளும் கடந்து நம்ம நிம்மதியை கெடுக்க வேண்டியது இருக்குது. சார், அப்படி யோசிக்கிறீங்க, அது தவறு. நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்கணும் உயிரோட. நீங்கள் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும். யாருக்காக இருக்கணும்? கர்த்தருக்காக இருக்கணும். ஆமென். பாருங்க, வாழ்க்கையில் ஏன் சலிப்பு வந்துடுது தெரியுமா? நல்லா நீங்கள் கவனிங்களே. வாழ்க்கையில் ஏன் சில சமயங்களில் சலிப்பு வந்துடுதுன்னா அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் சில சமயங்களில் போயிடுவோம் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடுது. ஏன் தெரியுமா? நான் என் மகனுக்காக தான் பாஸ்டர் வாழ்கிறேன். இந்த உயிர் இது வரைக்கும் இருக்குதுன்னா யாருக்காக இருக்குது? அதனால தான் வாழ்க்கையில் சோர்வு, அதனால தான் வாழ்க்கையில் என்னது? சோர்வு, கலக்கம். ஆனால் நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து, நான் கர்த்தருக்காக இருக்க போகிறேன் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி பாருங்க, வாழ்க்கை ரொம்ப ஜோரான செய்யும். இருக்கனால ஜம்முன்னு போகும்.
நான் இவனுக்காக தான் இருக்கிறேன், அவனுக்காக தான் இருக்கிறேன், இவனுக்காக தான் வாழ்றேன், அவனுக்காக தான் வாழ்றேன்னு சொல்லும் போதுதான் என்ன ஆயிடுது? வாழ்க்கை விரக்தி ஆயிடுது, வாழ்க்கையில சலிப்பு வந்துடுது. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் எதுக்காக போயிருந்து சொல்லி நினைக்கிறாங்கன்னா, கடன்காரனால தாங்க முடியல. கத்த சொல்றாரு, நீ கடன்லாம் கட்டி முடிச்ச பிறகுதான் இங்க வரணும். ஒழுங்கு மரியாதையா கடன் என்ன செய்ய கட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுங்கள். எல்லா காரங்களும் சொல்லுவோம், நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். ஆமென். எந்த மனுஷனுக்காக இல்ல, எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகளை நாம நேசிக்கிறோம், பிள்ளைகளை அன்பு கூறுறோம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, நம்ம செய்யத்தான் செய்யறோம், அவசியம் செய்வோம். ஆனால் நான் யாருக்காக வாழலை, நான் யாருக்காக வாழ்றேன்? நான் கர்த்தருக்காக வாழ்றேன். நான் கர்த்தருக்காக வாழ்றேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்து அதை மனதில் வச்சு நீங்க ஓடுங்க. வாழ்க்கையில சமாதானம், வாழ்க்கையில நிம்மதி, ஆரோக்கியம், ஒரு பெரிய இளைப்பாறுதல் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். ஆகவே பாருங்க, கர்த்தர் எதை விரும்புகிறார்னா, நாம் தீர்க்காயுசாய் வாழ வேண்டும் என்று செய்கிற கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய பாருங்க உதவி செய்கிறது. என்ன செய்கிறது? அதை குறித்து தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. இங்கே போதகம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை காக்க கடவாய். கட்டளைகள் என்பதும் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் எல்லாம் சொல்லுங்க, அவைகள் அவைகள் உனக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள்னா எவைகள்? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய போதகம், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய நியாயங்கள், என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது. எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தீர்க்காயுசையும் நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறது. என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது. சில ஆட்கள் 115 வருஷத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேற்று ஒரு தாத்தாவை பார்த்தேன், 239 வயசுல பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. நீ நம்ப மாட்டீங்க, எத்தனை வயசு? 239 வயசுல கேக்கெல்லாம் வச்சு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் விரும்பணும் தேவனுடைய பிள்ளைங்க. ரட்சிக்கப்படாத மனுஷன் அவன் கூட ரொம்ப வருஷம் வாழணும்னு விருப்பப்படுறான். ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை காட்டில் அதிகமான செய்யணும், விரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் நமக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் அது என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் அது பெருக பண்ணும் என்று சொன்னால், இந்த வசனத்திலே நான் பார்க்கிற 1ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கும்போது, என் மகனே என் போதகத்தை மறவாதே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு நீடித்த நாட்களை தரும், சமாதானத்தை பெருக பண்ணும், தீர்க்காயுசை நமக்கு தரும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கும் பொழுது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று. என் கட்டளைகளை இருதயத்தில் வைத்து என்ன செய்து கொள்,
காத்துக்கொள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை மறக்காமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய உள்ளான மனிதனிலே, ஆவி மனிதனிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது. எனவே தீர்க்காயுசாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை மறக்காமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்திலே வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தீர்க்காயுசாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மறக்காமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்திலே வைத்து அதை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. பெருக பண்ணுமா அல்லது குறுக பண்ணுமா? பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இவ்வளவுதான் என்று எழுதிட்டாரு பிரதர். என்ன செஞ்சிட்டாரு? என்ன செஞ்சிட்டாரு? எழுதிட்டாரு பிரதர். கிடையாது கிடையாது கிடையாது. அவங்களுக்கு 5ன்னு எழுதிட்டாரு, இவங்களுக்கு 65ன்னு எழுதிட்டாரு. ஆமேனா? எதுக்கு ஆமேன்னு சொல்றத கவனிச்சு ஆமேன்னு சொல்லணும். அவங்களுக்கு 35ன்னு எழுதிட்டாரு, அவங்களுக்கு 75ன்னு எழுதிட்டாரு பிரதர். இல்ல 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 இல்ல. எழுதிவிட்டார் என்றால் பிறகு எப்படி அதை பெருக பண்ண முடியும்? இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய வார்த்தைகளை நீ காத்துக்கொண்டால், என் வார்த்தையை நீ மறக்காமல் இருந்தால், அதவே தியானித்துக் கொண்டிருந்தால், அதவே மனதில் வைத்து நீ தியானிக்கும் பொழுது, என் வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் வைத்து நீ காத்துக்கொள்ளும் பொழுது தீர்க்காயுசு உனக்கு உண்டாகும். உன் நாட்கள் நீடித்திருக்கும், சமாதானம் பெருகும், வருஷங்கள் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? கர்த்தர் இவங்களுக்கு 5ன்னு எழுதிட்டாரு, அவங்களுக்கு 35ன்னு எழுதிட்டாருன்னா அப்புறம் எப்படி வருஷத்தை பெருக பண்ண முடியும்? பெருக பண்ண முடியாதே. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? கர்த்தர் யாருக்கு என்ன செய்யல? இவ்வளவுன்னு எழுதல. எனவே உங்க விசுவாசத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளவு வருஷம் வேணாலும் என்ன செய்யலாம்? வாழலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்க விசுவாச அளவை பொறுத்து நீங்கள் எவ்வளவு வருஷம் வேணாலும் வாழலாம். ஆமென். அப்ப விசுவாசத்தை சார்ந்ததா இருக்கிறது இது. எது? இந்த தீர்க்காயுசாய் வாழ்றது, வெற்றியாய் வாழ்றது, சமாதானமாய் வாழ்றது, செழிப்பாய் வாழ்வது, ஆரோக்கியமாய் வாழ்வது, ஐஸ்வர்யமாய் வாழ்வது, ஜெயமாய் வாழ்வது உங்க விசுவாசத்தை பொறுத்ததாய் இருக்கிறது. உங்க விசுவாசத்தை சார்ந்ததாய் இருக்கு. ஏன் பாஸ்டர் 110% தாண்டிடலாமா? தாண்டலாம் நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர்? நான் நிச்சயமா சொல்றேன், தாண்டலாம். ஆனா தாண்ட முடியல பாஸ்டர். அப்ப ஏன் தாண்ட முடியலன்றதை கவனிங்க. ஏன் தாண்ட முடியலன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்க உணவு முறையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? உங்க சரீரத்தை எப்படி கவனிக்கிறீங்க என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல வைக்கிறீங்களா என்பதை கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி தியானிக்கிறீங்களா என்பதை கவனிச்சு பாருங்க. இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல கர்த்தருடைய வார்த்தை விட்டுட்டு அப்படி போயிடுறீங்களா? இல்ல அதவே உள்ளத்துல வச்சு காத்து கொள்றீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கிறதே கிடையாது. ஒழுங்கா சாப்பாடை போடுறது கிடையவே கிடையாது. நல்ல சாப்பாடை போடுறது கிடையவே. போடு, ஏதோ வயிறு நிரம்புனா போதும். எது நிரம்புனா போதும்? இப்ப பசிக்குது, அதுக்கு எதை போடணும்? என்னத்தையாவது போடணும். வயிறு நிறைஞ்சா போதும். எதை சாப்பிட்டா என்ன? இப்படி போறவங்க 45 வயசு கூட தாண்டுவாங்களான்னு என்னமோ தெரியல பிரதர். கர்த்தர் அவங்களுக்கு 45ன்னு எழுதிட்டாரு நான் நினைக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது, வாயை மூடணும், தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எல்லாருக்குமே கர்த்தர் தீர்க்காயுசை வச்சிருக்கிறாரு. சிலர் சில காரியங்களை கரெக்டாக கடைபிடிச்சு சரியா ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துடுறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள வைக்கிறாங்க, அதவே தியானிக்கிறாங்க, அதவே பேசுறாங்க, அதுக்குள்ளேயே மூழ்குறாங்க.
நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்ல சுகமா இருக்கிறாங்க, நல்ல தீர்க்காயுசா வாழ்றாங்க. இப்ப சொல்லுங்க, தீர்க்காயுசா வாழ முடியுமா முடியாதா? முடியும். ஆமென். ஆகவே இது உங்க விசுவாசத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. எது? தீர்க்காயுசா வாழ்றதும் குறைந்த வயசா வாழ்றதும் உங்க விசுவாசத்தை சார்ந்ததா இருக்கிறது. வெற்றியாய் வாழ்றதும் தோல்வியாய் வாழ்றதும் உங்க விசுவாசத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. நீங்கள் செழிப்பாய் வாழ்றது வறட்சியாய் வாழ்றதும் உங்க விசுவாசத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? உங்க விசுவாசத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் உனக்கு சமாதானத்தை பெருக பண்ணும் என்று. வருஷத்தை மட்டுமல்ல, எதை பெருக பண்ணும்? சமாதானத்தையும் என்ன செய்யும்? பெருக பண்ணும். அப்போ ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் இத்தனை வருஷம் தான் சொல்லி யாருடைய தலையில் என்ன செய்யல? எழுதல. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, தலையில ஒரு தையல் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? தலையில ஒரு தையல் இருக்குது. நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்களை தான் கேட்குறேன், தையல் பார்த்துருக்கிறீங்களா? நிஜமா பார்த்ததில்லை. பார்க்காம எப்படி பேசுறீங்க? சில சொல்றது வந்து தலையில எழுதிட்டார் ஆண்டவர். நாங்கள் இதுக்காகவே சின்ன வயசுல போய் சுடுகாட்டுக்கு போய் மண்டை உடலாம் தூக்கிட்டு வந்து ஆராய்ச்சி பண்றது, சின்ன வயசுலயே. நீங்க நம்ப மாட்டீங்க, நிஜமாவே சொல்றேன். அங்க தலையெல்லாம் கிடக்கும் பாருங்க, அந்த சுடுகாட்டில், அந்த கல்லறையில் கிடக்கும், மண்டை உடலாம் கிடக்கும். அங்கங்க அந்த தலையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிஜமாவே தையல் இருக்கும். அப்படி இங்கேருந்து ஆரம்பிக்கும் பாருங்க, அது ஆரம்பிச்சு என்ன செய்யும் பின்னாடி வரைக்கும். நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த தையல் பாதியில் நிற்கலை, இங்கே உச்சி தலை வரைக்கும் நிற்கலை, அது புடரி வரைக்கும் என்ன செய்யுது, அந்த தையல் இருக்கு. எல்லா மண்டையிலுமே எல்லா தலையிலுமே இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னை ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, இனி எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க. சின்ன வயசுல இப்படி ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணணும் ஒரு விருப்பம் இருந்துச்சு. இப்பயும் கூட ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் இருக்கிறேன், நிறைய ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுறது, இதுக்குள்ளே ஆழமாக போகிறது, இதுக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தை தேடுறது, அந்த ஆராய்ச்சி பண்ணுறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் சரி, ஒரு விவசாயத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்குது எனக்குள்ள. அது கடவுளே எல்லாம் வச்சிருக்கிறார், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால நீங்கள் ரொம்ப வருஷம் என்ன செய்யலாம், பூமியில் வாழலாம். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இங்கே கர்த்தர் சொல்றாரு, அவைகள் உனக்கு தீர்க்காயுசை மாத்திரமல்ல சமாதானத்தையும் என்ன செய்யும்? பெருக பண்ணும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தையும் பெருக பண்ணும். சில ஆட்கள் வந்து தீர்க்காயுசா வாழ்வாங்க, ஆனா சமாதானமே இல்லாம என்ன செய்வாங்க? வருஷம் முழுவதும் சஞ்சலம், வருஷம் முழுவதும் வேதனை, வருஷம் முழுவதும் கலக்கம். நிம்மதியா வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. 80 வயசு வாழ்ந்து எவ்வளோ என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை, சஞ்சலம் தான், தவிப்பு தான், வேதனை தான், வியாதி தான், வலி தான். அப்படி தீர்க்காயுசா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சொல்றாரு, நீ தீர்க்காயுசாவும் வாழணும், உனக்கு நீடித்த நாட்களையும் தருவேன், சமாதானத்தையும் பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய இதை பார்த்தீங்களா? வாஞ்சையை பார்த்தீங்களா? நீங்க ரொம்ப வருஷமாவும் வாழணும், அந்த வருஷம் முழுவதும் நீ சமாதானத்தோடு, நிம்மதியோடு, இளைப்பாறுதலோடு, சமாதானத்தோடு, ஆரோக்கியத்தோடு என்ன செய்யணும்? நீ வந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். அப்போ வாழ்க்கை முழுவதும் வாழ்நாளெல்லாம் எல்லாம் நமக்கு சஞ்சலமும் தவிப்பும் வேதனை கிடையவே கிடையாது. சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் அது பெருக பண்ணும் என்று. தீர்க்காயுசை மட்டுமல்ல, சமாதானத்தை என்ன செய்கிறது? நமக்கு பெருக பண்ணுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணுகிறது, தீர்க்காயுசை பெருக பண்ணுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தீர்க்காயுசாய் மாத்திரமல்ல சமாதானமாய் வாழ்வதுதான் தேவனுடைய பரிபூரண சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்யற 10வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனிச்சு வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்க பண்ணுகிறது என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பாருங்க நீடித்த நாட்களை அதிகரிக்க பண்ணுகிறது, அதிகமாக்குகிறது. வாசிங்க. என் மகனே என் கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகரிக்கும். நல்ல நோட் பண்ணி வைங்க பேனாவில். என் மகனே என் வார்த்தைகளை கேள், உன் ஆயுசின் வருஷங்கள் அப்பொழுது என்ன செய்யும்? அதிகமாகும். எப்பொழுது அதிகமாகும்? என் வார்த்தையை கேட்கும் போது, என் வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் வார்த்தைக்கு உன் உள்ளத்தை திறக்கும் பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்யும்? அதிகமாகும். என்ன செய்யும்? அதிகமாகும். எது அதிகமாகும்? உன் ஆயுசின் வருஷங்கள். எப்பொழுது ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும்? என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆயுசின் வருஷங்களை என்ன செய்கிறது? அதிகரிக்க பண்ணுகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க நாம் எங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உள்ளான மனிதனிலே, நம்முடைய ஆவி மனிதனிலே, நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களை என்ன செய்கிறது? அதிகரிக்க பண்ணுகிறது. எனவேதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சபைக்கு ஓடி வர வேண்டும். மற்ற வேலைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க நமக்கு நீடித்த நாட்கள் என்ன செய்கிறது? அதிகரிக்க பண்ணுகிறது. இந்த பூமியிலே நாம் நீடித்த நாட்களா என்ன செய்வோம்? வாழ்வோம். ஆமே. சில ஆட்கள் பாருங்க வசனத்தை கேட்கறதுக்கு சபைக்கு வர்றது கிடையவே கிடையாது. வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதே கிடையாது. வசனத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி தீர்க்காயுசா வாழ முடியும்? அப்புறம் எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? அப்புறம் எப்படி சமாதானமா வாழ முடியும்? அப்புறம் எப்படி வெற்றியா வாழ முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்கள பொறுத்தளவு என்ன தெரியுமா? அவங்கள பொறுத்தளவு என்ன தெரியுமா? வந்த உடனே கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடணும், எல்லாம் நடந்துடணும். வந்த உடனே என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபம் பண்ணணும். வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த காரியம் என்ன செஞ்சிடணும்? இப்ப நான் விதைப்பேன், சாயந்தரத்துக்குள்ள நெல் விளைஞ்சு என்ன செஞ்சிடணும்? மூட முடியாது வீட்டுக்கு. எப்படி பார்த்தீங்களா? நாங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கல மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நேரம்லாம் கிடையாது. ஐ ஆம் பிஸி. நாங்க ரொம்ப பிஸி. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்புறம் எப்படி தீர்க்காயுசா வாழ முடியும்? அப்புறம் எப்படி செழிப்பா வாழ முடியும்? அப்புறம் எப்படி வெற்றிகரமா வாழ முடியும்? அப்புறம் எப்படி பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்க முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வாஞ்சையாய் ஓடி வர வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உடைய வார்த்தையை ஆவென்று நான் திறக்கிறேன், இந்த வார்த்தை காத்திருக்கிறேன், வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? எப்பொழுது விடியும் என்று நான் காத்திருக்கிறேன். அவன்தான் இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் ஆண்டான். ஏராளம் சொத்துக்களை சம்பாதித்தான். ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு என்று கொடுத்தான். எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் நேரா வந்துடுறது தேங்காய் பாட்டில் தூக்கிட்டு. எது தூக்கிட்டு? பாஸ்டர் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய்க்கு காய்ச்சலா வைத்த வழியா? பாஸ்டர் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்யுங்க? எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொன்னா கூட சரின்னு சொல்லலாம். எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? மந்திரிச்சு கொடுங்க. என்ன செய்யுங்க? வசனத்தெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்க வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டோம். வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்க மாட்டோம். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டோம். அதுக்கு முதலிடத்தை கொடுக்கலாம் மாட்டோம். ஷார்ட்கட்ல என்ன செய்யறது? மேல வருது. பாஸ்டர்
5 லாட்டரி சீட் வாங்கி வச்சிருக்கிறேன். கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்ப என்ன செய்யுங்க? எது மேல கையை வச்சு? லாட்டரி சீட்டு மேல கையை வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் அடிச்சுச்சுன்னா 10 லட்சத்தை அப்படி சர்ச்சு கொண்டு வந்து ஒண்ணு கூட கிடைக்காது. இப்ப சம்பாதிக்கிற பணத்துல உனக்கு 1 ரூபா தசமாத்தை எடுத்து கத்தர் கொடுக்கறதுக்கு உனக்கு முடியல. இவங்களுக்கு 10 கோடி ரூபாய் நாளைக்கு அடிச்சிடணுமா? அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஊக்கமான செய்யணுமா? கைகோர்த்து ஜெபம் பண்ணணுமா? நாளைக்கு காலையிலே என்ன சீட்டு அடிச்சிடணுமா? அப்புறம் இவங்க கொண்டு வந்து என்ன செய்வாங்களா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க எல்லாரும்? வசனத்தை கேட்கணுங்க. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வசனத்தை கேட்கணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்தை கேட்க வாஞ்சையாய் சபைக்கு ஓடி வரணும். வசனத்துக்குள்ள ஆழமா போகணும். இதுக்குள்ளதான் நம்முடைய எதிர்காலமே என்ன செய்கிறது? இருக்குது. இதுக்குள்ளதான் ஐஸ்வர்யம் இருக்குது. இதுக்குள்ளதான் வெற்றி இருக்குது. இதுக்குள்ளதான் வாழ்வு இருக்குது. இதுக்குள்ளதான் ஜெயம் இருக்குது. இதுக்குள்ளதான் தீர்க்காயுசு இருக்குது. இதுக்குள்ளதான் நீடி ஆயுள் இருக்கிறது. இதுக்குள்ளதான் சமாதானம் இருக்கிறது. இதை விளங்கின கிறிஸ்தவ விசுவாசி சபைக்கு வராம இருக்கவே மாட்டாங்க. இது விளங்கின கிறிஸ்தவ விசுவாசி வசனத்தை கேட்காம இருக்கவே மாட்டாங்க. செய்முறையா ஒதுக்கி வை, அந்த ஒதுக்கி வை, இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வை, போய் பார்த்துக்கலாம். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை, முதல்ல கர்த்தருடைய, ரெண்டாவது மற்ற வேலைகள்லாம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பண்ணுகிற 10வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்ப சொன்னேன் இல்லையா? இப்ப அடுத்து சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க ஆயுசு நாட்களை அது நமக்கு நீடித்து தருகிறது என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். இந்த உபாகம புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஒன்றை மறந்துடாதீங்க. இதை மைண்டில் வச்சு படிங்க. உபாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம் உபாகம புஸ்தகம். அதில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வார்த்தைனா, நீ நன்றாயிருக்கும்படிக்கு, நீ நன்றாயிருக்கும்படிக்கு, நீ நன்றாயிருக்கும்படிக்கு. இந்த வார்த்தை திரும்ப 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 எங்கே வரும்? இந்த உபாகம புஸ்தகத்தில் வரும். அதோடு கூட சேர்ந்து இன்னொரு வார்த்தையும் வரும். அதை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்து நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவா என்றான். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலே நீ நன்றாயிருக்கும்படிக்கும், தேவனுடைய ஜனங்களே நீங்கள் நன்றாயிருக்கும்படிக்கும், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததி, உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததி, உன் பிள்ளை, உன் பேர பிள்ளை, உன் தலைமுறையினர்கள் எல்லாருமே நன்றாயிருக்கணும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவதாக அவங்க எப்படி வாழணும்? தீர்க்காயுசாய் வாழணும். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. நன்றாய் இருக்கவும் தீர்க்காயுசாய் வாழவும். நன்றாய் இருக்கவும் தீர்க்காயுசாய் வாழவும். சில தீர்க்காயுசாய் வாழ்வாங்க, ஆனா நல்லாவே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தீர்க்காயுசாய் வாழணும், நன்றாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும்? எதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும்? ஒன்று, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக என்ன சொல்லுகிறது? நாம் எந்த தேசத்திலே குடியிருக்கிறோமா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நாம் எந்த தேசத்திலே குடியிருக்கிறோமோ அந்த தேசத்திலே நாம் நீடித்து வாழும்படிக்கு, அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, ஒன்று
நாம் எந்த தேசத்திலே இருக்கிறோமோ அந்த தேசத்திலே நன்றாயிருப்போம். இரண்டாவதாக, எந்த தேசத்திலே நாம் குடியிருக்கிறோமோ அந்த தேசத்திலே நாம் நீடித்து வாழ்வோம். ஆமென். மக்கள் சொல்றாங்க, இந்திய தேசத்துல குடியிருக்கிறது அப்படி ஒன்றும், அமெரிக்கா போயிட்டு நல்லா இருக்கலாம் பாஸ்டர், ஜப்பான் போயிட்டா நல்லா இருக்கலாம் பாஸ்டர், ஆஸ்திரேலியா போயிட்டா நல்லா இருக்கலாம் பாஸ்டர். கர்த்தர் சொல்றாரு, எந்த தேசத்துல நீ குடியிருக்கிறையோ அந்த தேசத்துல நீ நல்லா இருப்ப, நீ நன்றாயிருப்ப, தீர்க்காயுசாய் வாழ்வ. என் வார்த்தையை நீ கை கொண்டு நடந்தால், கண்டிஷனை கவனிங்க, என் வார்த்தையை கை கொண்டு நடந்தால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், நீ எந்த தேசத்திலே குடியிருக்கிறாயோ, நீ சொமாலியாவில் குடியிருந்தாலும் சரி, நீ ஸ்ரீலங்காவில் குடியிருந்தாலும் சரி, அங்க என்ன செய்வ? கண்டிப்பா நன்றாய் இருப்பாய். என்ன சொல்ல வர்றேன்றதை நீங்க கவனிக்கணும். நீங்க சொமாலியாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க தீர்க்காயுசாய் வாழ்வீங்க. ஆனா கண்டிஷன் என்ன? என் வார்த்தையை நீ கை கொள்ளும் போது. அதனால அதை இதையெல்லாம் பார்க்காதீங்க. பாஸ்டர், தேனியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது அள்ளி நகரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாமே கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்னு எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால் எந்த தேசத்துல நான் இருக்கிறேனோ அந்த தேசத்துல நான், என் பிள்ளைகளும், என் சந்ததி நல்லா இருப்போம், தீர்க்காயுசாய் வாழ்வோம். ஆமே. எல்லாரும் பஞ்சத்துல இருந்தாலும் நாங்க பஞ்சத்துல இருக்க மாட்டோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நாம் நன்றாயிருப்போம், நாம் தீர்க்காயுசாய் வாழ்வோம். சரி, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வது என்றால் என்ன? என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டால், என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டால் என்று எங்க கர்த்தர் சொல்றார் இல்லையா மோசே மூலமாக. அப்ப கர்த்தருடைய வார்த்தை கை கொள்வது என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படியே செய்வது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படியே நடப்பது, அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதாகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நீ தியானமாயிருக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சபை கூடுதலை விட்டுவிட கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தசமபாகங்களை, காணிக்கைகளை திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, ஒன்று, நாம் எந்த தேசத்தில் இருக்கிறோமோ, எந்த ஊர்ல இருக்கிறோமோ, எந்த கிராமத்தில் இருக்கிறோமோ, எந்த பட்டணத்தில் இருக்கிறோமோ, அங்க நாம செல்வ செழிப்பா நன்றாயிருப்போம், தீர்க்காயுசாய் வாழ்வோம். ஆமே. எல்லாரும் பேசுறாங்க, இப்ப எப்படி நீ மட்டும் நல்லா இருக்கிற? நல்லா இல்லாம எப்படி போவேன்? நான் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனே, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றேனே, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேனே. எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த உங்க சுத்தியில் இருக்கிற அத்தனை பேர் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது. ஆமே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் நன்றாய் இருப்பதற்கும் நான் நீடித்த நாளாய் வாழ்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன். ஆமே. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நீடித்து இந்த பூமியிலே வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் அது பெருகும் என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். இதை நான் விலைக்கு சொல்றேன், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஆனால் அதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை என்ன செய்யும்? பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை என்ன செய்யும்? அப்ப திட்டமாய் ஒரு காரியம் விளங்குது. என்னன்னா, இவங்களுக்கு 15 அவங்களுக்கு 35 கர்த்தர் என்ன செய்யல? என்ன செய்யல? 2 நாளைக்கு முன்னாலே ஒரு அம்மாவை நாங்கள் யாரோ சந்திச்சோம். சரியா நாவல் யாரோ ஒருத்தவங்க சந்திச்சோம். அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு செத்து போயிட்டான் பாஸ்டர் அந்த பையன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் ஆனா நாங்க போய் பார்த்தோம், அவனுக்கு தலையில 70 எழுதி இருக்குது. தலையில 70 உங்களுக்கு யார் சொன்னது? இந்த அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஏன் போயிட்டாங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? 70 ரீச் பண்ணியிருக்கணும்ல. ஆனா கொஞ்சம் வயசுல போயிட்டாங்கல்ல. அதைத்தான் இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுது இல்லையா? இதெல்லாம் ஆழமா கவனிக்கணும். சும்மா லேசா எடுத்துட முடியாது சில காரியங்களை. கவனிங்க. இப்போ முதல் பகுதியை பார்ப்போம். 2வது பகுதி நான் விலைக்கு சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். சரி, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் சொன்ன உடனே இந்த பாம்பு பூரா தேளுக்கு பயப்படுறாங்க பாருங்க. குட்டு 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 அப்படி பயப்படுறது போல. யாருக்கு? அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அவருக்கு கீழ்ப்படிவதாகும். புரியுதா உங்களுக்கு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா அவருக்கு கீழ்ப்படிவதாகும். ஏனென்று சொன்னால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. அவருடைய வார்த்தையும் ஒன்றே. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்கிறது? பெருகுகிறது. என்ன செய்கிறது? அப்போ உங்க ஆயுசு நாட்கள் பெருகணுமா? உங்க வாழ் நாட்கள் கூடணுமா? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப எப்படி அதை கூட பண்ணலாம்? எப்படி அதிகரிக்க பண்ணலாம்? எப்படி பெருக பண்ணலாம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே செய்து கொண்டே வரும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க? தீர்க்காயுசாய் என்ன செய்வார்கள்? வாழ்வார்கள். நீடித்த நாட்களாய் வாழ்வார்கள். அந்த தீர்க்காயுசு நாட்கள்ல சமாதானமாய் வாழ்வார்கள். அந்த தீர்க்காயுசு நாட்கள்ல நன்றாயிருப்பார்கள், செழிப்பாயிருப்பார்கள், ஆரோக்கியமாய் இருப்பார்கள். 80 வயசு ஆனாலும் எப்படி இருப்பாங்க? 25 வயசு ஆளு மாதிரி என்ன செய்வாங்க? வாட்ட சாட்டம் நல்ல கம்பீரம் நல்லா இருப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆமென். காளைப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இருந்து அதே பலன் இப்போ என்ன செய்யுது? எனக்கு இருக்குது. 25 வயசுல இருந்த அதே பலன் எப்ப இருக்குது? இப்ப 80 வயசு 84 வயசுல அதே பலன் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டே வர்றது. அப்படி வரும் பொழுது நரம்புகள் பலனடைகிறது, எலும்புகள் பலனடைகிறது, ஹார்ட் நல்லா வேலை செய்யுது, கிட்னி நல்லா வேலை செய்யுது, பிரெயின் நல்லா வேலை செய்யுது, பிளட் எல்லாம் நல்லா என்ன செய்யுது? சர்க்குலேஷன் ஆகுது. எப்ப மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, மருத்துவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சில காரியங்களும் சொல்றாங்க. இந்த உணவை சாப்பிட்டா நரம்புகள் பலனடையும், இந்த உணவை சாப்பிட்டா எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகும், இந்த உணவை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், இந்த உணவை சாப்பிட்டா ஹார்ட் நல்லா வேலை செய்யும், இந்த உணவை சாப்பிட்டா கிட்னி நல்லா. இந்த உணவுல எங்க இருந்து வந்திருக்குது? கர்த்தர் உண்டாக்குன எல்லா காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துலயும் வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்றான், ஆனா ஒன்ன மனதில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க பாருங்க ஒபே பண்ணலைன்னா தீர்க்காயுசு வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலும் கூட இருக்கட்டும். சிலர் வந்து வீட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் டெய்லியும் ரசம் சோறு தான் பாஸ்டர், டெய்லியும் அந்த துவையல் தான் பாஸ்டர், டெய்லியும் அந்த பச்சை மிளகா வெங்காயம் தான் பாஸ்டர். சிலர் வந்து சொல்கிறாங்க இல்லையா, ஆரம்பத்தில் அப்படி வரவங்க சொல்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு வசனத்தை கீழ்ப்படி நடக்கும் பொழுது அடித்து நல்லா வந்துடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, பாருங்கள், ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால நான் சொல்கிறேன், உங்கள் நரம்பெல்லாம் நல்லா வேலை செய்யும், உங்கள் எலும்பெல்லாம் நல்லா வேலை செய்யும், உங்கள் கண்ணு நல்லா வேலை செய்யும், உங்கள் ஹார்ட் நல்லா வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றதுனால. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல உணவையும் சாப்பிடுங்க, அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க. உங்கள் முழு சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உங்கள் முழு சரீரம் நல்லா என்ன செய்யும், ஃபங்க்ஷன் ஆகும். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அதனுடைய கடைசி 2வது பகுதி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். என்ன செய்யும்? அப்ப நாட்களை பெருக்கிக் கொள்வதும் நாட்களை குறுக்கிக் கொள்வதும் யாருடைய கையில் இருக்குது? நல்ல யோசித்து சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகிரும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி நடக்கிறவனுடைய வருஷங்களோ அதிகரிக்கும். அப்ப நாட்களை வருஷங்களை அதிகரிக்க பண்றதும் குறைத்து கொள்வதும் நம்ம கையில் இருக்கா, கர்த்தருடைய கையில் இருக்குதா? அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் யாரை குற்றம் சாட்டுறாங்க? கர்த்தர் தம்முடைய தாசனை 25வது வயதில் எடுத்துக்கொண்டார். 25வது வயதில் எடுத்துக்கொண்டாரா? 10 வயதில் எடுத்துக்கொண்டார். அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த பையன் சர்ச்சில் நல்ல கீபோர்டு போடுவான். அந்த பையன் சர்ச்சில் நல்லா கீபோர்டு போடுவான். பரலோகத்தில் கீபோர்டு போடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு? அங்க இருக்கே கீபோர்டு, அடே அப்பா, எவனும் போட முடியாது. கத்துக்குட்டிகள்லாம் கொண்டு போய் வச்சாங்க, போட்டுக்கிட்டு இருக்காரு கர்த்தரு. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னத்தையாவது அடிச்சு விட்டுட்டு அந்த சமயத்தில் என்னமோ ஒன்றை பண்ணி விட்டு அப்படி போயிருக்கு, தவறு. குறைந்த வயது சாவு, அது தேவன்கிட்ட கிடையவே கிடையாது. நான் அடுத்த வாரத்தில் இதை எடுத்து காமிக்க போறேன். பிரசங்கி புஸ்தகத்தில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப தெளிவாக எடுத்து உங்களுக்கு காண்பிப்பேன். தீர்க்காயுசா வாழ்றது, குறைந்த வயசுல வாழ்றது, இதை குறித்து அடுத்த வாரத்தை உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்கிறேன். நீங்க எவ்வளவு நாள் வாழலாம். மரணம் என்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டாச்சு. ஏன் நியமிக்கப்பட்டாச்சு? மனுஷன் பாவத்திலே விழுந்ததின் விளைவாக. அது நீதிமொழிகளை வாசிக்கிறேன், அடுத்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். மனுஷன் பாவத்தில் விழுந்ததின் விளைவாக மரணம் என்ன செஞ்சிருச்சு? அவனுக்கு நியமிக்கப்பட்டாச்சு. அப்பதான் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அதே மரணம் 5 வயசுல, 10 வயசுலயோ, 35 வயசுல, 45 வயசுலயோ, 55 வயசுலயே கிடையவே. குறைஞ்சது 80 வயசு என்ன செஞ்சிடணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்களேன். குறைஞ்சது 80 வயசை ரீச் பண்ணிடணும். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு நாளும், அது உங்க விசுவாச அளவு. நீங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது, நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான உணவுகள், காரியங்கள், உங்க சரீரத்தை கவனித்துக் கொள்ளுகிற காரியங்கள், இதெல்லாம் பொறுத்து எவ்வளவு நீங்க என்ன செய்யலாம்? தாண்டலாம். ஆமென். ஆனா ஒன்ன மனதில் வைங்க, 80 கீழே என்ன செய்யக்கூடாது? குறைய கூடாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 10வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்காயுசை, நீடித்த நாட்களை என்ன செய்கிறது? அது பெருக பண்ணுகிறது. சரி, விஷயத்துக்கு வரும். இந்த துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? துன்மார்க்கனுடைய வருஷங்கள் எப்படி குறுகி போச்சு சொல்லுங்க. அவன் ஏதோ சில தவறுகள் செய்யறான், நிச்சயமா பண்றான், நிச்சயமா சரீரத்தை தவறா யூஸ் பண்றான், தவறான வழியில் நடத்துறான். உங்களுக்கு புரியும்ல நான் சொல்றது? புரியுதுல? சரீரத்தை தவறா யூஸ் பண்றான், தவறா பயன்படுத்துறான், அசிங்கமான காரியத்தில் கொண்டு போய் உழப்புறான், தவறான உணவுகள் எடுத்துக்கிறான், தவறான காரியத்தை உள்ளத்தில் செய்யறான், அனுப்புகிறான். சாராயத்தை குடிக்கிறான், சிகரெட்டை குடிக்கிறான், கஞ்சாவை குடிக்கிறான், இன்னும் போதைப் பொருட்கள் உள்ள அனுப்புறான், இன்னும் தவறான உணவுகள், நூடுல்ஸு, அது இது, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இல்லையா, கூல்ட்ரிங்க்ஸ், இன்னும் பலவிதமான காரியங்களாக இருக்குது பாருங்க.
அன்னைக்கு ஒரு இது வாசித்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. ஜப்பான்காரங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜப்பான்காரங்க உன்னை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதை உத்து கவனிக்கணும். நீங்க அதை நீங்க உத்து கவனிக்கணும். ஜப்பான்காரன் சொல்லியிருக்கிறான், அங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க, கூல்ட்ரிங்க்ஸு யார் சாப்பிட்றாங்களோ ரெகுலராக அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். நீங்கள் சிகரெட் குடிக்க தேவையில்லை, நீங்கள் சிக்கன் மட்டன் அது இதெல்லாம் எதுவுமே சாப்பிட தேவையில்லை. கூல்ட்ரிங்க்ஸு நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்? அவன் சொன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? நான் பொதுவாக கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது கிடையாது எப்பயுமே. எங்கள் வீட்டில் தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து அதை அவாய்டு சாப்பிட மாட்டேன். மீன் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழலாம் அவன் சொல்கிறான். மீன் டெய்லி சாப்பிடுங்கன்றான். ஏன்னா அவங்க தீவு இதில் இருக்கிறாங்க, சுற்றிலும் கடல் தான், நல்லா பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றான். சைக்கிள் டெய்லி ஓட்டினா ரொம்ப வருஷம் உயிரோட வாழலாமா. அதனால் அவங்க ஊரில் யாரும் இந்த வண்டியில் நிறைய ஓட்டுறது கிடையாது. ரொம்ப லாங்காக மார்க்கெட் போனால் கூட தாத்தா பாட்டிலாம் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்க, காமிக்கிறாங்க. அப்படியே தாத்தா பாட்டிலாம் ஆளுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி பறக்கிறத பார்த்தாடே அப்பா ரொம்ப ஜோராக இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ சில காரியங்களை நம்ம சரி பண்ணும் பொழுது தீர்க்காயுசு என்ன செய்யலாம்? வாழலாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். ஏன் குறுகி போகுது? அப்போ அவன் சில காரியங்களை தவற என்ன செய்கிறான்? அந்த சரீரத்தை தவற யூஸ் பண்ணுறான், அதனால குறுகி போகிறது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தை சரியாக யூஸ் பண்ணுங்க, தீர்க்காயுசா என்ன செய்யலாம்? வாழலாம். ஆமே, தீர்க்காயுசா வாழலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்க. சமாதானமாய் வாழ்வீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள், ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள், செல்வ செழிப்பாய் வாழ்வீர்கள். ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிருவோம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளை என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இங்க கர்த்தர் தரிசனமாகி சாலமோன்ட்ட சொல்றாரு. சாலமோன்ட்ட என்ன சொல்றாரு? இங்க பாரு, உன் தகப்பனாகிய தாவீதை பார்த்துக்க. அவன் எப்படி என் வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தானோ, கீழ்ப்படிஞ்சு நடந்தானோ, என் வார்த்தையை கை கொண்டு நடந்தானோ, அதை போலவே நீ நடந்தா நீ எப்படி இருப்ப? கர்த்தர் சொல்றாரு, என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தா, கர்த்தர் என்ன பண்றாரு? நீடித்திருக்க பண்ணுகிறார், வருஷங்களை கூட்டி தருகிறார். ஆமென். நன்றாய் வாழ வைக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் வாழ்நாட்களை நீங்கள் பெருக பண்ண முடியும். எப்படி பெருக பண்ண முடியும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது நீங்கள் தீர்க்காயுசாய் வாழலாம், சுகமாய் வாழலாம், நன்றாய் வாழலாம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாலிபத்தின் கொழுமையான பருவத்திலே 33.5 வயதிலே அவர் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 75 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து அவர் சிலுவையில் போய் மரிச்சிருக்கலாம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனால் 33 வயதில் அவர் கல்வாரி சிலுவையிலே, அந்த வாலிபத்தின் கொழுமையான பருவத்திலே, வாழ வேண்டியது வயதிலே கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். எதற்காக? நம்மை தீர்க்காயுசாய் வாழ வைப்பதற்காக. கிறிஸ்துவனுடைய அன்பை எண்ணி பாருங்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை எண்ணி பாருங்கள், கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். ஆமென். நம்மை தீர்க்காயுசாய் வாழ வைப்பதற்காக அவர் மரணத்தை கல்வாரி சிலுவையிலே ருசி பார்த்தார். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறேன், உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்க போகிறேன்பா. நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, உம்மை பிரியப்படுத்துகிறவனாய் நான் வாழப்போகிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருப்பேனானால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, நான் உம்மை பிரியப்படுத்த போகிறேன், உமக்கு பிரியமாய் வாழப்போகிறேன்.
உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது நான் நன்றாயிருப்பேன், சுகமாயிருப்பேன், ஆரோக்கியமாயிருப்பேன், தீர்க்காயுசாய் வாழ்வேன், செல்வ செழிப்பாயிருப்பேன் என்று இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோமே. ஓ தேவனே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். நீர் என்னெல்லாம் சொல்லுகிறீரோ அதெல்லாம் ஒவ்வொன்றாய் 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 நான் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் நம்மை நாமே அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவ நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திலே நீர் வெளிப்பாட வெளிச்சமாய் மாற்ற வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ தேவனே, ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தீர்க்காயுசாய் வாழட்டும், சுகமாய் வாழட்டும், நன்றாய் வாழட்டும் கர்த்தாவே. ஓ தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீரே வருஷங்களை கூட்டி தருகிறீர், நாட்களை கூட்டி தருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நாட்களை கூட்டி தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. மகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். குறைந்த வயது மரணத்தை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் சபைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்க்க ஆயுசு உண்டாகட்டும், பூரண ஆயுசு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவ்விதமாய் செய்கிறீர். அருக்கா ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.